சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்க, அருமையான முடக்கத்தான் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம். இது டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், உங்களுக்கு மருத்துவத்துக்கு மருத்துவமும் இதில் இருக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி முடக்கத்தான் வச்சு ஒரு வத்த குழம்பு பண்ண போகிறோம். முடக்கத்தான் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு கை கால் குடைச்சல், அதுக்கப்புறம் முட்டி வலி, கால் வலி, இது எல்லாமே நல்லா வந்து குறைஞ்சிரும். வாரத்தில் ஒரு நாள் முடக்கத்தான் வச்சு ஏதாவது சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம முடக்கத்தான் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். மிளகு 3/4 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன். இது நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 20 to 25 பல்லு இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி வந்து 2 துண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நம்ம அரைக்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். ஒரு 125 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்தோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெயை வந்து கம்மியான தீயில வச்சுட்டு தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இதை நல்லா இப்படி ஒரு கிண்டிடுவோம். இதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த முடக்கத்தான் இதில் ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கணும். ஏற்கனவே நம்ம முடக்கத்தான் வதக்கி தான் போட்டிருக்கோம், எல்லா மசாலாவும் வதக்கிட்டு தான் போட்டிருக்கோம். இருந்தாலுமே இந்த மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வதக்கணும். புளி வந்து ஒரு 50 கிராம் நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையே இதில் சேர்த்துருவோம். புளி சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த குழம்பு வந்து நல்லா திக்காக தான் இருக்கும் உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெளிகிற அளவுக்கு கொதிக்கணும். ஆனால் கம்மியான தீ வச்சு தான் நீங்கள் கொதிக்க விடணும். ஹையில் வச்சிங்கன்னா குழம்போட டேஸ்ட் வந்து கம்மியாயிடும். இந்த மாதிரி கம்மியான தீயில வச்சு பாருங்கள், எண்ணெய் வந்து எவ்வளோ அழகாக தெளிஞ்சிருக்கு. இந்த மாதிரி தெளிகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். சூப்பராக வந்து முடக்கத்தான் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்க, அருமையான முடக்கத்தான் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், உங்களுக்கு மருத்துவத்துக்கு மருத்துவமும் இதில் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.